தம்பியோட அந்த காணொலியை பார்க்கும்போது அவருக்கு அதில் அவர் பேசுனதில் அவருக்கு இதயத்துக்குள்ளே காயமோ வலியோ இல்லை, இருந்தால் அந்த மொழியில் அது வெளிப்பட்டுருக்கும். அது இல்லை. அதை கேட்கும்போது கஷ்டமாக இருக்குது. இப்போ நான் பேசி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி என் மீது பேரன்பு வைத்து நீண்ட காலமாக நேசித்த என் அன்பு சொந்தங்கள், நான் இந்த மாதிரி பரப்புரை பயணத்தில் வரும்போது என்னை பார்க்க வந்து நீண்ட நேரம் கால்கெடுத்து எனக்காக நின்றீங்க. உங்களுக்கு நான் என்ன நன்றி கடன் எப்படி செலுத்த போகிறேன்னு தெரியல. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு நல்ல அரசியலை உருவாக்கி நல்ல ஆட்சியை நம்ம உருவாக்குவோம். இது இந்த மாதிரி ஒரு கொடும் துயர நிகழ்வு நிகழ்ந்துருச்சு. பச்சிலம் குழந்தைகள் இறந்ததெல்லாம் எனக்கு மிகுந்த மன வலியை தருது. அதில் இவ்வளோ பேர் உயிரிழந்திருக்காங்க. அதுக்கு நானும் காரணமாயிட்டேன். இந்த நிகழ்வை பொறுத்த வரைக்கும் தம்பி விஜய் அந்த இடத்துக்கு பரப்புரைக்கு போனதுனால தான் இது நிகழுது. நான் போகலைன்னா அது நிகழாதுல்ல. நான் போனதுனால தான் நிகழுது. அப்போ காரணம் யார்? மற்ற இடத்துலலாம் நடக்கலை, இங்கே ஏன் நடந்துச்சுன்னு சொல்கிறது இல்லை. அப்போ அந்த இடத்துல நடக்கணும்னு நினைக்கிறீங்களா? அந்த இடத்துல ஏன் நடக்கலைன்னு நினைக்கிறீங்களா? இங்கேருந்து பறந்து போகிற அந்த வெளிநாட்டுக்கு போகிற அந்த குஜராத்லேருந்து பறந்து போகிற விமானம் மட்டும் ஏன் வெடிச்சதுன்னு கேட்பீங்களா? சொல்லுங்கள், அப்படி கேட்பீங்களா? எல்லாரும் போகிற பேருந்து விபத்துக்குள்ளால் இந்த பேருந்து மட்டும் ஏன் விபத்துக்குள்ளாச்சுன்னு கேட்பீங்களா? அப்படி கேட்குறதே தப்பு. எல்லா கூட்டத்திலையும் மயங்கி விழுந்தாங்க, இதுலேயும் மயங்கி விழுந்தாங்க. நெரிசலாக இருந்தனால மிதிச்சு அது காயம்பட்டு இறந்து போயிட்டாங்க. அதுதான் மூச்சு திணறல் ஏற்பட்டு. ஆள் புகுந்தாங்க, கத்தியால் குத்துனாங்கன்னா மருத்துவமனையில் போய் பார்த்தேன். ஒருத்தர் கூட கத்தியால் கீறின காயத்தில் வந்து படுத்திருக்கலையே. காலில் கையில் காயம், கழுத்தில் காயம், எல்லாம் மிதிச்சுது. அவங்களே சொல்கிறாங்க, மயங்கிட்டோம், கீழே விழுந்தோன்னா மிதிச்சிட்டாங்க. சில பேர் நாங்கள் போகிறோன்னா இல்லை தலைவர் வந்துடுவார், நில்லுங்கன்னு எங்களை நிறுத்திட்டாங்க. அதில் நெரிசலில் சிக்கிட்டோம், மயக்கம் வந்துடுச்சு, இதான் சொல்கிறாங்க. ஏன்னா காலையிலேருந்து சாப்பிடல, நீர் அருந்தலை. தம்பிக்கிட்டே கேட்குறாரு, தண்ணியை தூக்கி போடுங்க அப்படின்னு. ஒருத்தர் தேவைக்கு போடுறாரு. அப்போ அது சுற்றி இருக்க எல்லாருக்கும் தாகம் தானே. பேசும்போது அந்த வலியை அவர் கடத்தியிருக்கணும், ரொம்ப உருக்கமாக கடத்தியிருக்கணும். அது செய்யலை. இப்போ நம்ம பேசுகிறோம், மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு சட்டப்படி நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும்னு இருந்தால் என் மேலே எடுங்க. என்னை நம்பி வந்தவர்களை, என் உடன் இருக்கிறவர்களை நீங்கள் கைது செய்ய வேண்டாம், அவருக்கு மேலே நடவடிக்கை எடுக்கலாம், இதுக்கு நான் தான் பொறுப்பு, என் மேலே நடவடிக்கை எடுங்க. இப்படி தான் பேசியிருக்கணும். நீங்கள் ஏதாவது பழி வாங்கணும்னு நினச்சா நீங்கள் என்னென்னா, இது எப்படி திரைப்பட கதாநாயக வசனம் மாதிரி இருக்குது. இப்படின்னா அங்கே கதாநாயகி குடும்பத்தையெல்லாம் கட்டி வச்சுக்கிட்டு என்னை பிடிச்சி வச்சுட்டு கேட்கும்போது தொடர்தான் இருந்தால் என்னையை தொடு, அவங்களையெல்லாம் விடு அப்படின்னு வசனம் பேசுவோம்ல, அப்படி இருக்கு பார்க்கும்போது. அது நல்ல அணுகுமுறை இல்லை. கேட்கும்போது அது எப்படி வரும்? அந்த சிஎம் சார் அப்படிங்கிறத அது சின்ன பிள்ளை விளையாட்டுக்கு கூப்பிட்ற மாதிரி இருக்குது. ஒரு அந்த அவர் மேலே நம்ம உங்களுக்கு மதிப்பு இல்லாமல் போட்டோம். ஆனால் உட்கார்ந்துருக்கிற அந்த நாற்காலி இந்த நிலத்தில் பெரும்பெரும் தலைவன் உட்கார்ந்தது. ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் தாத்தன், குமாரசாமி ராஜா, மூதுரிஞர் ராஜாஜி, பெருந்தலைவன் காமராஜ், பேரறிஞர் அண்ணா போன்ற பெருந்தலைவர்கள் இருந்த ஒரு இடம் அது. அது பார்த்து பேசணும். சிஎம் சார் அப்படிலாம் பேசக்கூடாது. அது தன்மையான பதிவால். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.